दक्षिणाये प्रत्यञ्चम्याय अवशीयन्ते तन्नमेककपालं कृष्णं वास कृष्णतोषं दक्षिणाये स्वाहुतिन्दुषानयेषते भागो भूते अविस्मृत्य सिंहके मम कम्मत स्वाहा नमोय इदं चकारादित्यं चकुं निर्वपति भरो दक्षिणाग्निरोम्यम् புலந்தரும் செல்வந்தம் இடமடியார் விடுதுயராயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீழ்விசும் விருளம் அருள் விருதலமளிக்கும் பலந்தரம் மத்தந்தந்திடம் பெற்றதாயினம் ஆயின செய்யும் பலந்தரம் சொல்லலான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்ன திருமங்கி ஆழ்வார் போற்றும்படி திருவட்டாட்சரம் அதனுடைய அர்த்தத்தை தவிர வேற ஒன்றும் அறியாத பிள்ளைகளுமாய் இருக்கும். இப்படி இருக்கிற பொழுது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றார். அவர் புகழுக்கு அடிய சிறிய ஞானத்தினாக நமக்கு தோன்றுகிறது. அறியா காலத்துள்ள அடிமைக்கு நன்றி செய்வித்து அப்படின்னு நமக்கு இது நன்றி இது தெரியாத காலத்துல பெரியவர்கள் சண்டை சொல்லி வைத்தார். அது இப்போ 4 வார்த்தை சொல்ல முடியாது. அதுவா அவனுடைய அருளாலே கடவுள் பெறுவார் அடியார் தம் அடியானருக்கு ஆழியால் அருள் தருவான். ஆழியால் அருள் கொடுக்கிறது நமக்கு அலரூபமாக கிடைக்கிறது. இதுக்கு பிரம்மசூத்திரத்துல பலமத உபபத்தேஹே அப்படின்னு பலாதிகரணம். பலாதிகரணத்துல என்ன சொல்லுகிறார்கள்? இந்த ஜீவாத்மாவானது எம்பெருமானோட ஒரு கலவியை அனுபவிக்கிறது. இதுதான் உபாசனத்துக்கு பலன் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறார். ஆனா இந்த பலன் எங்கேயோ உஜ்ஜீத பிரணவத்த பிரதமத்திலே மாறாடி ஜோதி சக்கர ஒளிசுருக்கி அக்னிஷோமிய தேஜோமிருதத்துக்கு ஊக்கம் மந்தேகருக்கு செல்லியம் முக்தி மார்க்க தலைவாசலம் இப்படியெல்லாம் எடுக்கிறார்கள். ஆனா இந்த முக்தியினுடைய மார்க்கம் என்ன அப்படிங்கிறது நாம் அக்னிஷோமியத்தினை காணலாம். இந்த அக்னிஷோமிய யஜ்யமானது நடத்தப்பட்டது. எங்க நடந்தது? துவாரகையில நடந்தது. எப்போ நடந்தது? அதுதான் ருக்மிணி கண்ணனுடைய ஒரு கல்யாணமாய் நிகழ்ந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு முதலடியாக இந்த ருக்மிணி வளர்ந்து வருகிறார்கள். இந்த விதர்ப தேசத்தில் அந்த விதர்ப தேசத்தில் பீஷ்மகனுக்கு பெண் பிள்ளையாய் அவதரிக்கிறாள். யாருக்கு அண்ணன் தம்பிகளிலேயோ அவர்களை மனம் போடக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திர வச்சனம். கிரந்தியாத் பிராத்ரிஹீனாம். அதற்காக கண்ணன் பெருமான் தேடி பார்க்கிறான். இவளுக்கு 5 பேர் பிராத்தாக்கள் இருக்க. அதான் அப்படிப்பட்ட ஒரு இடமா பார்த்து கண்ணன் பெருமான் எழுந்தருளுகிறார். அந்த ருக்மிணியை ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அந்நேஷு ச அவதாரேஷு கிருஷ்ணரேஷா அனபாயினி என்கிற கிரமத்தில் ருக்குமன் நினைச்சுட்டு இருக்கான் இவள் எனக்கு தங்கை அப்படின்னு சொல்லிருக்கு. ஆனா இவள் அகல ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமஹம் பிரபத்யே அப்படின்னு எம்பெருமானார் பிரார்த்தித்தபடியே உலகத்துக்கெல்லாம் தாயானவள் அவள் சரணம் புகுகிறாள் எம்பெருமான் பக்கத்திலே.
மானுடவர்க்கு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே அப்படின்னு ஆண்டாள் பறித்தவள். ருக்மிணித்தார் பிராட்டியம் கூட இப்ப பிராட்டியாகல குமரி அந்த திசையில இருந்தாலும் நம்ம பிராட்டின்னு சொல்ல தட்டில்லை. என்ன அவதாரமானபடியாலே எங்க பக்கம் வியாபித்து இருக்கக்கூடியவாள். அப்படி இருந்தா இந்த பீஷ்மகனுக்கு உபாத்தியாக வளர்ந்தபடியாலே எம்பெருமான் பக்கத்திலேயே ஆசை வளர்த்து கொண்டு கண்ணன் எம்பெருமான் பிறகால் இங்க வரமாட்டானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல இந்த குழந்தைத்தனத்திலே இந்த வளர்த்திருக்கக்கூடிய சிசுபாலன் அவனுக்கு பேச்சு முடிச்சுடணும் அப்படின்னு அவருடைய தமையனார் ருக்குமன் ஒரு முடிவு எடுக்கிறார். அதை பார்க்கிறாரு. பீஷ்மகனுக்கு மறுக்க முடியல. மூத்த பையன் சொல்லித்தேன்னாக்கா அது கட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். அப்படியா சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம், எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சிசுபாலனுக்கு அப்புறம் இந்த ருக்மிணிக்கு திருமணம் எல்லாரும் வாழுங்கோள் அப்படின்னு அழைத்து அனுப்புகிறார்கள். அந்த நேரத்தில் இந்த ருக்மிணி தாயார் எப்படி தூது விடுகிறார்களோ அந்த கிரமத்திலே ஒரு அந்தவனை கூட்டு ஒரு ஓலை எழுதி அனுப்புகிறாள். அந்த பெருமான் பக்கத்தில் அனுப்பினாக்கா அவனா அந்த அந்தவனை கூட்டிட்டு சுயம்பரத்துக்கு வந்து விடுகிறான். அந்த நேரத்தில் அந்தவன் சொல்லுகிறான், இந்த இந்திராணி பூஜை அப்படின்னு சுவாமி தேசிகன் இருக்கிறார். சங்கல்ப சூரியன் பாகவதத்துல கௌரி பூஜைக்கு சென்றாள் அப்படின்னு தான் இருக்கு. என்ன அந்த காமனுடைய தகப்பனாரான இந்திரன் அதற்காக அவனுடைய பூஜைக்காக சென்றாள் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை மட்டும் விண்ணப்பிச்சு இந்த கல்யாண கட்டத்துக்கு வந்துடுவேன். ருக்மிணியானவள் எப்படி வளர்ந்து வந்தாள் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்லோகம். நிஷேவ சந்திரேண கனவ்யபாயே நைசர்கிகி புத்திரிவஸ்ருதேன ஃபலேன நீதிரிவா பிரமாதः யுக்தா பபௌ நூதன யௌவனேன. நூதனமான யௌவனம் அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா அவள் மனம் புகழக்கூடிய வயதுக்கு வந்தாள். எப்படி வந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, சந்திரன் உதயித்த பொழுது இருட்டானது எப்படி விரட்டப்படுகிறதோ வளர்ப்பிறை போல இவளும் வளர்ந்து வந்தாள். நைசர்கிகி புத்தி விபஸ்ருதேனா. யாவன் ஒருவன் அத்தியனம் பண்ணி இருக்கிறான், அதாவது வார்த்தை சொல்வது மட்டுமல்லாமல் அதனுடைய வேத பாஷ்யத்தை அதிகரிக்கணும். அப்படி அவனுக்குத்தான் ஸ்ருதன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. புத்தியானது நைசர்கிகமாக வளர்ந்து விடுகிறது. இதுக்கு ஆங்கில மொழியில் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது எல்லா விதத்திலையும் செய்கை எப்படி செய்யணும், அதுக்கு முன்னே சிந்திப்பு எப்படி சிந்திக்கணும். நம்முடைய சிந்திப்பு நேராக இருந்ததுன்னா சொல் செய்கை இரண்டு நேராக வந்து விடுகிறது. அதனால ஸ்ருதேன நைசர்கிகி புத்தி இவா, ஒரு நேர்மையான நடவடிக்கை எப்படி வருகிறதோ அது போல இந்த ருக்மித்தாயாரானவள் வளர்ந்து வந்தாள். பலேன நீதிரிவா பிரமாதः.
அப்பிரமாதமான ஒரு நீதியில ஈடுபடக்கூடிய பலன். இப்படி நூத்தன யௌவனேன யுக்தா பபுவா, எம்பெருமான அடையறதுக்கு எம்பெருமாட்டி சித்தமாய் இருக்கிறாள். அசூச்சயன் நூனமனேன தஸ்யாஹ ஸ்வலக்ஷணம் ஷௌரிமனன்ய லக்ஷ்யம் மாவீரபாகம் அபிமர்ஷதைத்யஹ கோமாயவத் மிருகபதைர் பலிபம்புஜாக்ஷஹ. இது சிசுபாலன் என்னை மனம் செஞ்சு கொள்ளாமல் இருக்கட்டும் அப்படின்னு பிராட்டி நினைத்த நினைப்பு. எப்பொழுது அவள் காதல விழுகிறது சிசுபாலனுக்கு எனக்கு பேசலான்னு அவள் என்ன பேசுறதான்றதை பற்றி நினைவே இல்லை. இவளுடைய நினைவெல்லாம் கண்ணன் பெருமான் பக்கத்திலே இருக்கிறது. மனத்தை கண்ணன் பக்கத்தில் விட்டதுன்னாக்கா அங்க போன மனம் திரும்பி வரவே இல்லை. மனஹ மனசி மனாம்சி அப்படின்னுட்டு அது புல்லிங்கம் இல்லை, ஸ்ரீலிங்கம் இல்லை, நபும்சகலிங்கமானது அந்த மனசு. அதையும் கூட எம்பெருமான் பக்கத்துல போச்சு அதில் திரும்பி வரல. அதுக்கு எம்பெருமான் பக்கத்துல ஆசை வந்து இப்படி அதனால இந்த ருக்மியால விடப்பட்டவளாக ஆகிவிட்டாள். அவன் பக்கத்திலே இவளுக்கு ரொம்ப ஆசை. இந்த ஆசையை விட்டுத்தான் வர வேணும் அப்படின்னு எம்பெருமான் சொல்லுகிறான். அமன்யதைனாம் தனயாம் சராஜா ருக்மீச்சமோஹாதுருஜாமனன்யாம் யாமேவ பத்னீம் அனகர்ச்ச பும்சஹ பிரஜாஸ்ருஜாம் மாதரமாமனந்தி. அந்த பீஷ்மகன் என்கிற ராஜா இவளை ஒரு குழந்தையாக நினைக்கிறான். ருக்மி தங்கையாக நினைக்கிறான். அப்படி இருந்தாலும் கூட அவள் ஜெகன்மாதையாய் திகழ்கிறாள். அபாம்சலா அபாம்சு விஹார வாஞ்சா. அவள் எம்பெருமான் பக்கலிலே தன்னுடைய மனத்தை கொடுத்தவளாய் இருக்கிறதுனால மற்றவர்களுடைய ஒரு பூஜைக்கு இசையமில்லை. வானிட வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி காலிலை திருவதோர் நெறி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதோப்பா. அப்படி இந்த சிசுபாலனுக்கு ருக்மிணியை கொடுத்து கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்றது இதுக்கு சமனாக இருக்கும். தேவசேஷமான புரோடாட்டத்தை நாய்க்கிடுமா போலே ஈஸ்வர சேஷமான ஆத்மவஸ்துவை சம்சாரிகளுக்கு சேஷமாக்குவதை. அதாவது இந்த பாட்டில் என்ன ஆழ்ந்தாள் நினைச்சிருக்காளோ அதபடியே அவளுக்கு நேர்ந்தது. அப்பொழுதும் இவன் சம்சாரியான சிசுபாலனை விட்டு எம்பெருமானையே அடையணும் அப்படின்னு உறுதி கொண்டதனால அவனுடைய மனம் நேர்படுகிறது. நேர்பட விண்ணப்பம் செய்கிறாள். இந்த ஜீவாத்மாவானது எம்பெருமானை அனுபவிக்கணும். இதுதான் திருமணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன திருமணம்? 8 எழுத்துடையான திருமந்திரத்தை நாள்தோறும் நாம் அனுசந்தித்து அவனுக்கு 6 கால பூஜைகளை பண்ணிட்டு வரணும். இதுக்கு மேலே வேறு ஒன்று இவன் பண்ண வேண்டியது இல்லவே இல்லை. அதனால பொழுதுபோக்கெல்லாம் அவன் பொருட்டு ஆகிவிடுகிறது. எப்பொழுது அவன் பொருட்டு ஆகிவிட்டதோ இந்த ருக்மிணிக்கு 5 பேர் ராத்தாக்கள். என்ன? காம குரோத லோப மோக மத மாத்சரியம். இவன் அகங்காரத்தை விடவெடுத்தாற் போல இருக்கிறான்.
அந்த அகங்காரத்தை விட்டு என் பக்கத்திலே வா அப்படின்னு எம்பெருமான் சொல்லுகிறார். இதை ருக்மிணிக்கு மட்டும் பொருந்தல்ல, மொத்த ஜீவாத்மாவுக்கும் பொதுவானது. இதை எப்படி நான் விடுறது? இது புரிஞ்சுக்க சொன்னா புதிய பழக்கம் பண்ணிடலாம், அது கெட்ட பழக்கம் மட்டும் விட முடியாது. ஏன்னா அது ஹேபிட் ஆக்சுவலி இல்லையா? ஹேபிட் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. லௌகிகமான உதாரணம். ஹேபிட்டில் ஹெச்சு விட்டுறதுனால விட்டு கண்டினியூ. இது ஏன் விட்டாலும் பிட்டு இருக்குது, பி விட்டாலும் இட் வில் பி தேர், டி விட்டாலும் ஐ ஆம் தேர். அதனால நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்கள். கெட்ட பழக்கம் ஒரு தடவை வந்துடுதுன்னா அதை விடுறது ரொம்ப சிரமமாகும். அதனால இந்த ருக்மி விட்டு வர முடியாது. நேரா வந்து அபகாரம் பண்ணிட்டு போய்விடுகிறார். இந்த ருக்மிணியானவள் எம்பெருமான் பக்கத்திலே அன்பு கொண்டு இந்திரனுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்து வரலாம் அப்படின்னு சொல்லுகிறாள். எப்படி கோவர்தன பர்வதத்துக்கு இந்த பெண்கள் எல்லாரும் வந்து இந்திரனை பூஜைக்கு கொண்டு போனதை இவன் அமுதித்தானோ, அதுபோல இந்திரனுக்கு வழிபடுறதுக்கு போன ருக்மிணி பிராட்டியை இவனாக ஆக்குகிறான். ஆக்கி கொண்டதுனால அதுக்கு சாமியத்தை பார்க்க கோவர்தன பர்வதத்துல பிரசாதங்களை இந்திரனுக்கு பண்ணா அதை மலையே பூஜை பண்ணுங்கன்னு இவரே அனுமதி செய்தார். இவள் மறுபடி இந்திரனை தொழறதுக்காக கிளம்பினாள். அந்த இந்திரனுக்கு வேண்டாம், நான் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. அந்த நேரத்துல இந்த அகங்கார மமகாரங்கள் எம்பெருமான் பக்கத்துக்கு நாம் திரும்பால விடாம அதை ஓடி வருது பின்னாடின்றத இந்த ருக்மன் ஜராசந்தன் இவெல்லாம் துரத்திட்டு வந்தான். ஆசைன்றது விடுதல் எவ்வளவு சொன்னாலா வேற ஆசை இருக்கத்தான். ஏன்னா அது இயற்கையாக வந்தது விடுறது கஷ்டம். அதற்காக ஒன்னையும் விட சொல்லல, மனசை மட்டும் பெருமாள் பக்கத்தில் திருப்புவோம். அதான் ருக்மணி எம்பெருமானை பற்றி நினைக்க தொடங்கினாள். அப்பொழுது இந்த ருக்மன் என்கிற அண்ணனுடைய ஆசை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்து அப்புறம் போர் நடக்கிறது. அந்த போர்லையும் கூட அவன் முதல்ல அக்னியை விடுகிறான். அந்த அக்னி விட்டது அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா, ஓஹோ இந்த தீக்கு ஆட்டுனவால எரிந்து போனா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மொட்டை அடிச்சுட்டான். இவன் எல்லாம் போயிட்டாளே பார்த்ததுன்னு அவன் சௌக்கியமா இருக்கா, கண்டனங்கிறவன் துவாரகைக்கு கூட்டிட்டு போயிட்டான். கடைசியில போரிட்டவன் பலராமன். பலராமன் வந்து அவர்களை தோற்கடிச்சுட்டு பீஷ்மகன் கிட்ட பேசுறதுக்கு வரான். இது வைதர்க ரீதியில அவன் அபகரிச்சுட்டு போயிருக்கான். உனக்கு சம்மதமானாக்கா நீ கல்யாணத்துக்கு வா அப்படின்னு சொல்லி பலராமன் பீஷ்மகனோட சந்தானம் பண்ணி அவனை கூட்டிட்டு வந்து அந்த மாமனாருக்கு எதிரேயே இவருடைய ஒரு திரு கல்யாணமானது நடக்க போகிறது. அப்படின்னு என்ன, எல்லாரும் சம்மதியினாலுமே நான் எம்பெருமான வழிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம்சாரத்திலே எல்லாருமே பகவத் அனுபவத்தில் ஈடுபட்டு போச்சுன்னா அது பகவத் காமமாக மாறிவிடுகிறது. அதனால பகவத் கைங்கரியத்தை நாம் இசைந்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதுதான் ருக்மிணி கல்யாணம். மற்ற விஷயங்கள் பற்றி நமக்கு பற்றுதல் தன்னடவே ஓடிவிடுகிறது. நாம எந்திரமான அனுபவிக்க முடிகிறது. கிருஷ்ண சதாம்
சந்தலமுபக்னயந்தீம் சுரத்ருமஸ்யேவ சுவர்ணவல்லீம் அபேக்ஷ்யன் நூனம் அசதுரः புமர்த்தான் அனன்னலப்யான லபந்த புண்ணஹா. இந்த கண்ணனை அடைந்து அவள் 4 புருஷார்த்தத்தையும் அடைந்தபடி சந்தோஷித்தாள். அப்படின்னா என்ன? அந்த துவாரகையில கண்ணன பெருமானுடைய ஒரு திருக்கல்யாணத்துக்கு வந்திருந்தவா அத்தனை பேரும் குறவனாடு கோவிந்தனாச்சே, அதனால அத்தனை பேரும் சந்தோஷித்தார்கள். எப்படி? அறம், பொருள், இன்பம், வீடு 4 கண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷமோ அவ்வளவு சந்தோஷமும் அங்கே நிறைந்து இருந்தது. அலேக்ஷனூனம் சதுரஹா புமர்த்தான இந்த பதத்தை போடுறார் சுவாமி தேசிகன். 4 விதமான புருஷார்த்தமும் அவர் நேர மோட்சத்தை சொல்லவே இல்லை. அறம், பொருள், இன்பம், வீடு 4ஐயும் கூட்டிட்டு அபேக்ஷனூனம் அச்சதுரः புமர்த்தான் அனன்யலப்யான் அலபந்த புண்ணஹா. இந்த 4 புருஷார்த்தத்தையும் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டுன்னா அதுக்கு மித்திரவிந்த இஷ்டி அப்படின்னு பேர். அந்த மித்திரவிந்த இஷ்டியை நடத்தினான். இதுதான் அங்கே நடந்த ருக்மிணி கல்யாணம். அதுக்கு 16 பேர் ஹோதாக்களை சொல்லிருக்கு. யாரு? பிரம்மா முதல்படியா இருக்க, அதுக்கு மேல உத்காதா, ஹோதா, துர்யு, பிராமணா சகம்சி, பிரஸ்தோதா, வைத்ராவருணன், प्रतिप्रस्थाता, होता, प्रतिहर्ता, अच्छावाकम, ज्येष्ठा, आग्नेयधरम, सुब्रह्मण्य, ग्रामस्तुति, पुण्यता. இப்படி 16 பேர் ரித்துக்களை கொண்டு அவன் இஷ்டியை நடத்தினான். அந்த இஷ்டிக்கு பலமாக திருக்கல்யாணம் நடப்பெறுகிறது. என்ன? பகவத் அனுபவம் ஏற்படுகிறது. இதுக்கு மித்திரவிந்த இஷ்டி அப்படின்னு இங்க நடந்தது. இங்க துவாரகையில் சதுர்கிரகீத கிரகணேன சாலாமுகி இங்க நடத்தப்பட்டது வைசர்ஜன ஹோமம். அந்த வைசர்ஜன ஹோமத்துக்கு அக்னிசூப பிரணாயனம் பண்ணினார்கள். பிரத்வாஜனா துர்லபமத்ர மானுஷம் கதஞ்சிதவ்யங்கமயத்னதோ நகா பாதாரவிந்தன்ன பதத்யனத்யதே கதாதகோபே பதிதோ யதா பசு. கண்ணன பெருமானே, இந்த மாதிரி இருவருமான சேர்த்தியிலே அடிமைதேகை முறை என்னை ஸ்ரீயப்பதியான நாராயணனை நினைக்கும் பொழுது நமக்கு சகல விதமான புருஷார்த்தமும் கிடைக்கிறது அப்படிங்கிறது எம்பெருமானார் பலமத உற்பத்தே என்ன பலஸ்ருதியில பிராம அதிகரணத்திலே சொல்லுகிறார். இவனுக்கு முழுமையான அனுபவம் எப்படி வருகிறது அப்படின்னு கேட்டதுன்னா சைந்தவகனஹா அப்படின்றது ஆனந்தமானது பிரம்மானுபவம் அரகரையா இல்லாமல் பூர்ணமாக இருக்கும். ஒரு கல் உவர்ப்பு உப்பு கல்லிலே எப்படி எல்லா இடத்திலையும் உள்ளம் புறமும் ஒரே ரசத்தை உடைத்தா இருக்கிறதோ அதுபோல இந்த பிரம்மானுபவமானது உள்ளும் புறமும் ஒரே ஆனந்தமாய் இருக்கும். அப்படிப்பட்ட ஆனந்தம் ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கும் சேர்ந்த சேர்த்தியிலே உண்டாச்சு. அவர்களை சேவித்த அத்தனை பேர் கோஷ்டியாருக்கும் சந்தோஷம் உண்டாயித்தது. ரம்யஸ்ய ஸ்ரீதேவரமேவ விஷ்ணோः அமுஷ்ய பூயஸ்வமிஹைவ பத்னி இத்யுச்சிஷா யாதவ விருத்ததாரான் ப்ரீதஸ்ய ப்ரேக்ஷத சாசனாதா. அதனால இந்த கண்ணனை அடைந்த பிற்பாடு இவள் தலையிலிருந்து பார்க்குகிறாளால் விருத்த பத்திகள் அந்த சபையில இருந்தவா யாரு? வசிஷ்டர், அருந்ததி, இந்த சப்த ரிஷிகள் எல்லாம் தன்னுடைய மனைவிமார்களோடு வந்து சேவை சாதிக்கிறார்கள். கண்ணன பெருமானுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். இது ஒரு புதிய கல்யாணோத்சவம் நமக்கு சேவைக்கு கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கு அப்படி.
எப்படி ரம்யஸ்ய சீதேவ ராமஸ்ய சீதேவ ராமனுக்கு சீதா பிராட்டியோட கல்யாணமான பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியோ அந்த மகிழ்ச்சியை இந்த ருக்மிணியம் அனுபவித்தாள். அமுஷ்ய பூயஸ்வமிஹைவ பத்னி மறுபடியும் எம்பெருமாட்டியாய் எழுந்தருளி இருக்கிறாள். அப்பொழுது எல்லாரையும் வாழ்வித்தாள். இவர்கள் அருந்ததியை கண்ணன் பார்க்கணும். அப்பொழுது அருந்ததி நேரில் வந்து நின்றார். எல்லாரும் பார்க்கும்படி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் கல்யாணத்தை அருந்ததி பார்த்தேன்னு சொல்லணும்னு தவிர ஒன்றும் காணாது. ஆனா கண்ணனுடைய திருக்கல்யாணத்திலே அங்கேயே அருந்ததி எழுந்திருந்ததுனால அவ மட்டும் இல்லாமல் எல்லாரும் பாரும்படி ஆயிடுச்சு. எதை நாம் கண்ணால காண முடியாதோ அதையெல்லாம் அவன் நமக்கு காட்டி விடுகிறான். அப்படி அங்கே சதோ மண்டபத்தில் விசர்ஜன ஹோமம், யூப பிரதிஷ்டை, சோமோபகரணம். இந்த சோமோபகரணம் அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா எல்லாருக்கும் மனத்தில் ஒரு தெளிவு ஏற்பட்டது. இந்த தெளிவு ஏற்படுத்துறதுக்கு தான் தீர்த்த பிராசனம், அப்புறம் சட்டாரி வாங்குதல், இதையெல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது நைசர்கிகமான என்ன வாசனைகள் இருக்கிறது, அந்த வாசனைகள் எல்லாம் விட்டுட்டு சத்விஷயத்துக்கு மனத்தை திருத்தும்படி இருக்கும். இதுதான் இந்த கடனந்தரவான் எளிமையிலே நமக்கு பள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அன்வேது விஷ்ணும் ஸ்வயமித்யுதீர்யா பிரியா பராதீன இவாரு கச்சன் ஜயாவதி சாந்தகதுத்பவானாம் பத்மாத்ரிகாம் பாவயதி ஸ்ம நாதஹ. தன்னை தானே துதித்து அப்படின்னு இந்த எம்பெருமான் அக்னிக்கு பிரதட்சிணம் வருகிறான். தானே அக்னியை ஸ்வரூபமாயிருந்து அக்னிக்கு பிரதட்சிணம் வந்தான்னா இவன் ஆத்ம பிரதட்சிணம் பன்னெண்டாம் மாதிரி ஆச்சு. திருமஜனம் பண்ணும் பொழுது பெருமாளுக்கு முதல்ல ஒரு தீர்த்தத்தை தன்னைக்கு சுத்தர இது பிரதட்சிணம் பண்ணினா மாதிரி நமக்கு உண்டா? அடிவர்களுக்கும் உண்டு. நாலு தூரம் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னா அசாவாதித்யோ பிரம்மா அப்படின்னு ஆத்ம பிரதட்சிணம். அத மாதிரி கடலை பெருமா தீய வளர்ந்தது தான் ஆத்ம பிரதட்சிணம் பண்ணிட்ட மாதிரி இருந்தது. ஆத்மானமேவ ஸ்வயமக்னிரூபம் பரிக்ரமைஹ பர்யசரத் ச தேவஹ விஸ்வஸ்ய பாந்தர நித்யவ்ருத்வா ந கர்ம கர்த்தா ச சயேவ ஏஷா. இப்படி கர்மாவை விடாமல் பண்ணணும் அப்படின்றது உறுதிப்படுத்துறதுக்காக கண்டனம் பெருமான் தானே எல்லா இடத்துலையும் இருந்தாலும் கர்மாக்களை பண்ணி காண்பித்தார். அதனால அவசியமாக கர்மானுஷ்டானிகள் வச்சுக்கணும் என்கிறது தேசிகன் கண்ணனுடைய விருத்தாந்தத்தை தெரிச்சு நமக்கு எடுத்துக்காட்ட சொல்லுங்க. பகவானபி கோவிந்த உபமேயே குருத்வஹ வைதர்பி பீஷ்மர் சுதாம் ஸ்ரீயோ மத்தாம் ஸ்வயம்பரே. விதர்ப ராஜாவானத்தாலே வைதர்பி ரீதியில படுத்துக் கொண்டது